டொரண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங்லேருந்தே கண்டினியூஸாக ஸ்னோ வந்துட்டுருக்கு. அப்ராக்சிமேட்டாக 10 சென்டிமீட்டர்ஸ் வந்து ஸ்னோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்னோவில் வாக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகணும். இல்லை அப்படின்னா நிறையா பிளேசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப்பரி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்லிப்பரி ஏரியாவில் கால் வச்சிட்டோம் அப்படின்னா கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வேறு, என் ஹஸ்பண்டுக்கு வேறு லீவ் வேறு. சரி, நேற்றெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்னோவாகவே இருந்துச்சு. அந்த ஸ்னோவை பார்க்கணுன்னுக்கோசரமே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா சினிமா போகலான்னு பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மூவியாகவே இருந்துச்சா. சரி, நம்மளுக்கு இருக்க ஒன்றே ஷாப்பிங் தான். சரி வாங்க ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் ஐக்கியா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாங் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பெரிய பெரிய பில்டிங்ஸாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் வேறு, நேற்று வேறு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ இங்கே கனடாவில். அதனால் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி ஸ்கேட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் நேற்றுலேருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருந்தது. இப்போ பாருங்கள் லைட்டாக வெயில் அடிக்குது. ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பெய்ட் பார்க்கிங்காக தான் இருக்கும். அந்த பெய்ட் பார்க்கிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா $5 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது அந்தந்த பார்க்கிங்கை பொறுத்து சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெட், மேட்ரஸ்ஸு எல்லாமே செப்ரேட் ரேட்டு. ஆனாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், ஆஃபீஸுக்கு வேண்டிய டேபிள் சேரெல்லாம் கூட இருக்குது. இந்த சேரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $149 போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சில கபோர்ட்ஸும் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் செட்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடல் தான். ஸோ ஈவன் நம்ம இந்தியாவில் இருக்க ஐக்கியா ஸ்டோரில் கூட இந்த மாதிரி செட்டப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 170 feet பெட்ரூமு. ஸோ பர்டிகுலராக இந்த லேப்டாப் டேபிள் பார்த்திங்க அப்படின்னா $174 போட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து நம்ம எல்லாமே செட்டோடு வாங்கிக்கலாம். இல்லை நமக்கு செட்டோட வேணாம், எனக்கு வந்து மேட்ரஸ் மட்டும் வேணும், இல்லை காட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட வந்து நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த சேர் கூட நல்லா இருக்கு. இந்த சேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $69. சுத்தருக்கு நல்லா இருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ரூம்லேருந்து அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா கிச்சன். ஸோ கிச்சன்லேருந்து போனோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூமு. அப்படியே ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பெட்ரூம்க்கு பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸோட ரூமு. இங்கே பாருங்கள், ஷார்க்கு, ஆக்டோபஸ் அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த டாய்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $35. இது பாருங்கள், இங்கே இது டாய்ஸ் செக்ஷனு. ஸோ போலார் பியரு, எலிஃபெண்ட்டு, டைனோசரு, கொரிலா இந்த மாதிரி நிறையா டாய்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கு பிடிக்கணுன்னுக்காக. இங்கே பாருங்கள், இந்த பூனைக்குட்டி டாய் கூட அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து $2 தான். $2 நம்ம இந்தியா ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹120. அப்புறம் இங்கே பால்ஸ் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், 3 குட்டி கொரிலா வந்து தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களோட இன்னையோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மெட்ரோ ஸ்டேஷனே போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் மெட்ரோவை வந்து சப்வே அப்படின்னு சொல்லுவாங்க.